ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் தான். பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நர்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் நர்ஸஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து நர்சஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுறது ஒன்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இல்லாட்டா எம்ஓஹெச்ஆ, இல்லாட்டா எம்ஓஐ, எம்ஓடி, இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் என்ன நினைப்போம், எம்ஓடி காட்டிலும் எம்ஓஹெச் தான் நல்ல பெனிஃபிட்டு அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ரியலி இது எல்லாத்துக்குமே நான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லாருமே இப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினச்சேன். எம்ஓஹெச்சா, ஐயோ பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம், ஃபேமிலி விசா கிடைக்கும். அஃப்கோர்ஸுங்க, உங்களுக்கு ஃபேமிலி விசா கிடைக்குங்க, நல்லது தான். நம்ம எம்ஓஹெச்சில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டியில் நான் இப்போ வந்து வாரத்தில் 5 நாள் டியூட்டி போனாலும் சரி, 6 நாள் டியூட்டி போனாலும் சரி, நமக்கு 2 நாள் நமக்கு ஆஃப் கிடைக்குங்க. பெனிஃபிட்டு தான். அவங்க பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 8 ஆஃப் ஆகுதும் கிடைக்கும். இதே நான் 12 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தேன்னா 15 ஆஃபுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். அது ஐசியூ, ஏன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஐசியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே. பட் இங்கே சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்லணும், இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அந்த 8 ஹவர்ஸ் கிடைக்கும் போது உள்ள சந்தோஷம் பயங்கர சந்தோஷம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 4 ஆஃபு கிடைக்கும், அதுவும் முக்கிய மாதிரி கிடைக்கக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு நிறைய நர்சஸ்க்கு தெரியும். சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அது கூட கிடைக்காது, 12 ஹவர்ஸ் டியூட்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபே இல்லாமல் டியூட்டி பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து 4 ஆஃபு கரெக்டாக கிடைக்குங்க. ஸோ அதெல்லாம் பெனிஃபிட்டு தான். ஆனால் எம்ஓஹெச்சை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல போடுறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, எடா பார்த்தியா, என்கிட்ட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதுதான், எம்ஓஹெச்னு சொல்லிட்டு வாரோம். ஆனால் பெனிஃபிட் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அக்கௌண்ட்லாம் ஓப்பன் ஆகி இங்கே மொவராத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் ஆகி வர்றதுக்குள்ளே நமக்கு 1 மாதம் முடிஞ்சிடும், 2 மாதம் முடிஞ்சிடும், சேலரி கையில் இருக்குது, அந்த ஊர்லேருந்து வந்த காசு காலியாகிடும். எவ்வளோ பேர் இப்படி அனுபவிச்சிருப்பீங்க சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேலரி திருப்பி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. பட் சேலரி பார்க்கும்போது 1 மாதம் சேலரி தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ஓஐயில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேலரி வந்து நம்ம வாங்குறதுக்குள்ளே அதுக்கு பின்னாடி போய் 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 அம்மா என்ன கஷ்டம் தெரியுமா? அப்படியெல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளை 10 மாதம் லீவ் அந்த மந்த் முடிச்சோன்னா அடுத்த கான்ட்ராக்ட் புதுப்பிக்கக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு லீவு தந்துடுறாங்க. வித்து 36 டேஸ் மேலே இருந்துச்சுன்னா வித்து டிக்கெட்டோட ஊருக்கு போயிடலாம். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஃபேமிலியை கொண்டு போயிடலாம். ஆனால் சிலவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதுவும் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஜித்தா, நமக்கு ரியாத்து, தமன்லாம் சிட்டிங்க, மதினாலேருந்து அவுட்டர் நிறைய கிராமம் மாதிரியே இருக்கும். அதிலெல்லாம் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம். மதினாங்கிறது ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். சிலவங்களுக்கு சிட்டி மதினா கிடைக்கும் போது சந்தோஷப்படுவாங்க, ஆனால் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். சிலவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் பிஹெச்சி சென்டர் வந்து கிராமத்தில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் நம்மளை போட்டாங்க பிஹெச்சி. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து பிஹெச்சி சென்டரில் தான் போட்டிருக்காங்க. வேலை ஒன்றும் இல்லை, ஒய்ஃபை ஃப்ரீ தான். ஆனால் ஃபுட்டு எல்லாமே என்ன பண்ணால் அக்கமடேஷன் மட்டும் தான் ஃப்ரீ, ஃபுட்டு வந்து அவள் தான் வாங்கி சமைச்சி எல்லாம் சாப்பிடணும். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாள். டெய்லி கால் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாள், சேச்சி என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா போதும் அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? சிலவங்களுக்கு சிட்டி கிடைக்கும், அதாவது லக்கு பொறுத்து தாங்க. சிலவங்க நல்ல இதாக கிடைக்குது, சிலவங்களுக்கு இது, அதாவது நீங்கள் ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்மார்கிட்ட சொல்லணும், நீங்கள் என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கிறாங்க, ஜித்தாலனா ஜித்தாவில் தான் இருக்காங்க, எனக்கு ஜித்தாவில் தான் போடணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே நீங்கள் எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஜஸ்ட் எனக்கு இந்த பிளேஸ் வேணும்னு கேட்டு பாருங்கள், ரெக்வஸ்ட்டாக இல்லாட்டா ஏஜென்ட்டை கேட்டு பாருங்கள். இப்போ நிறைய வரதுக்கு பார்த்திங்கன்னா எனக்குமே பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாது. நான் லாஸ்ட்டு மினிட் டிக்கெட் வரும்போது தான் ஐயோ ஜெத்தா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ நம்ம வந்து இதுதான் சொல்கிறீங்க, எனக்குமே நிறைய விஷயம் தெரியாது. நானுமே என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்ய, நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம இங்கே வந்து கஷ்டப்படுறோம். அதனால் எல்லாருமே எமோச்சின்னு சொல்லிட்டு சாடி வராதிங்க. எல்லாம் பார்த்து எடுத்து நல்ல ஹாஸ்பிட்டலாக, எந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு ஆஃபர் லெட்டர் ஊரில் தரது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும், இங்கே வர்றது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அதனால்
எல்லாமே கேளுங்க, கிளியராக கேளுங்க. நமக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ என் ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன். அவன் லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆ சிலது பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் செக் பண்ணாதனால எனக்கு 4 வருஷத்தோட டேட்டா ஃப்ளோ போயிற்று. அப்போ சேலரி எப்படி இருக்கும்? குறைவா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டா ஃப்ளோ கரெக்ட்டா பாருங்க. நானுமே இப்போ வந்து டேட்டா ஃப்ளோவ 1 இயர் கழிச்சு நான் திருப்பி இது குடுத்து ஃபுல் ஃபர்ஸ்ட்லேருந்து டேட்டா ஃப்ளோ பண்ணணும். அப்போ பைசா வேஸ்ட்டு தானே! எல்லாம் பாருங்க ஒரு பாடம் தாங்க. எல்லாமே ஊர்லேருந்து வரும்போது பார்த்து எடுத்து வாங்க. இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, சிலது வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம டேப்லெட்ஸு, தைராய்டு டேப்லெட்டு கிடைக்கும். சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் டேப்லெட்டு இது எல்லாமே கொண்டு வாங்க. வித் பிரிஸ்கிரிப்ஷனோடு கொண்டு வாங்க. இங்க வந்து நம்ம ஊர்ல வேற டேப்லெட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெம்மர் பார்த்தீங்கன்னா 1 எம்ஜி, 2 எம்ஜி எல்லாம் அதில மெட்ஃபார்மினும் வேற ஒரு காம்பினேஷனும் சேர்ந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் மட்டும் தனியா கிடைக்கும். ஸோ ஊர்லேருந்து அதாவது கிளம்பி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னால உங்களோட ஃபாஸ்டிங், பிபிபிஎஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. நெறைய விஷயங்கள் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். டேக் கேர். இன்னும் நெறைய வீடியோஸ் நான் வந்து இதேமாரி வேற வேற கன்டென்ட்ல போட வருவேன். ஸோ நல்லா சூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.